ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திசுல் அண்ட் மன்வா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வந்து ஸ்டோரி லைன் பங்கமாக போகும். என்னால் முடிஞ்ச அளவு நான் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்லே ஹீரோட தம்பி சுப்ரீம் போன உடைக்கணும்னு சொன்னதுக்கு அவங்க தாத்தா இந்த மெத்தட் ஒர்க் ஆகும்னு அவர் சொல்ல, ஹீரோட அப்பாவும் இல்லை இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அவனுக்கு வெறும் 5 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி அவனுக்கு இதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இப்போ நீ சுப்ரீமா மாறணும்னா அந்த சுப்ரீம் போன் மட்டும் நம்பி உடைச்சா முடியாது, அதுக்கு உன்னோட வில் பவரும் ஸ்பிரிட்டும் வேணும்னு அவர் சொல்ல, இதுதான் எல்லாரோட டெஸ்டினின்னு சொல்றாரு. அப்படி ஹீரோ பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாவோட சுப்ரீம் போனை புடுங்கினதுக்கு அப்புறம் அவன் ஓவர் கம் பண்ணி வருங்காலத்துல சுப்ரீம் போனை திரும்ப வளர்த்து அவன் வந்து சுப்ரீம் லெவல் அடைவான். அப்புறம் உடனே என்ன பண்றது இப்ப அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். கின் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அவனோட சொந்த தம்பியோட அவனோட கிஃப்ட் அந்த சுப்ரீம் போன் மேல பொறாமப்பட்டு அதை புடுங்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்ல, கின் ஃபேமிலியோட ஃபார்மர் ஹெட் நீங்க வந்து ஒன்னு அனௌன்ஸ் பண்ணணும். இனிமே இந்த கின் ஃபேங் வந்து இந்த கின் ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்ல, அவனை நீங்க ஒதுக்கி வைக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த அங்கு வேல்ல இருக்க எல்லாருக்கும் நான் சாவணும்னு வாண்டட் லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அங்க இருக்கவங்களா நீ என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் செஞ்சா நீ கின் ஃபேமிலியோட துரோகியா மாறிடுவ, கின் ஃபேமிலியோட ப்ரொடக்ஷன் எதுவுமே உனக்கு கிடைக்காது, நீ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பரதேசி மாதிரி அலைய வேண்டியதுதான். எப்போ உன் தம்பி வளர்ந்து வந்து சொல்றானோ அது அப்பதான் முடியும். அது மட்டும் இல்ல, ஹாவோக்கு இதனால பிசிக்கல் பெயின் பயங்கரமா இருக்கும், உனக்கு மென்டல் பெயின் அண்ட் பிசிக்கல் பெயின் ரெண்டுமே இருக்கும் ஃபெங் அப்படின்னு சொல்லி மத்தவங்களாம் பேசிட்டு இருக்க, ஹீரோட அப்பாவும் இதுல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, இதெல்லாம் எப்படி செய்யறது, அந்த இம்பீரியல் நாய்களுக்கு வார் தானே வேணும், அப்ப நாம சண்டை போடுவோம். ஃபெங் நீ கவலைப்படாத, ஒனி ஹாவோயும் நான் காப்பாத்துறேன், ஈவன் நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க மேல ஒருத்தனாலையும் கை வைக்க முடியாதுன்னு அப்படியே அவங்க அப்பா சொல்ல, ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நான் ஒன்னு இங்க ஹீரோ ஆடுறதுக்காண்டி இதை செய்யல, நம்ம குடும்பத்துக்காக செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோட சிஸ்டம் சொல்லுது, நீங்க ஹைப்போதெட்டிக்கல் வில்லனா இருந்தனால உங்களுக்கு வந்து இன்வெர்டரி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படியே ஹீரோட தாத்தா சொல்றாரு, ஃபெங் உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ நல்ல பையன், ஆனா நீ இதை செஞ்சனா எல்லாத்தையும் நீயே தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீ இன்னும் யோசிச்சுக்கோ, உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, இந்த டிசிஷனை மாத்தலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், நான் எதையும் மாத்ததா இல்ல, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா மலையே பார்க்காம நான் வானவில பார்க்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மனசுக்குள்ள நினைக்கிறான். ஐயோ நான் 8 வயசு பையனே வந்துட்டு பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு, ஐயோ டேய் வேகமா சொல்லி தொலைங்கடா, நான் போய் சுப்ரீம் போனை எடுத்துட்டு என்னோட மிஷினை முடிச்சுட்டு அந்த அன்றிவிலையை எடுக்க, நான் இந்த வீட்லயே இருக்க வேணாம், நல்ல பையனாக இருக்க வேணாம், நான் வெளியில போய் ஒரு அழகான பொண்ணை சந்திச்சு அவகிட்ட ப்ரோபோஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கான். ஹீரோட தாத்தாவும் சரி நீ அதை செய்யின்னு சொல்றப்ப ஹீரோட அப்பா, சிஸ்டர் நான் உங்க காலில் விழுந்து கெஞ்சு கூட கேட்குறேன், இதுக்கு கண்டிப்பா வேற வழி இருக்கும் அப்படின்னு அவரு சொல்ல, ஹீரோ நினைக்கிறேன் இந்த ஆள் யாரா என்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரோடு பிளாக்கர் மாதிரி வந்து விழுகுறான் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோட தாத்தா சொல்றாரு, எங்கோட பிளான் தான் பெஸ்ட் பிளான், ஏன்னா நம்ம கின் ஃபேமிலியோட லாஸை நம்ம மினிமம் ஆக்கலாம், அதுல என்ன மோசமான விஷயம்னா நம்ம வந்து பெங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோட அப்பா, அவ இன்னும் குழந்தைதா, அவளுக்கு வெறும் 8 வயசு தான் ஆகுது அப்படின்னு அவரு சொல்ல, ஹீரோ வந்து அவங்க அப்பாவை தூக்கி எந்திரிங்கப்பா, நீங்க வந்து மொட்டி போடலாம் தேவையில்லை, நான் உங்க பையன் கண்டிப்பா திரும்ப சேஃபா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாசா நடந்து போறான். ஹீரோட அப்பாவும் பெங் ஹாவோ உங்க அப்பாவை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஏன் அந்த எம்பரர் வந்து ஹீரோட ஃபேமிலியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோட ஃபேமிலியில் வந்து 2 சூசன் சன்ஸ் இருக்காங்கன்னு அந்த ஹங்கு வேர்ல்டுக்கே தெரியும். அதனால் வந்து எம்பரரோட ஃபேமிலியில் வந்து அந்த சூசன் சன் பார்த்துருந்தா பிரச்சனை இல்லை, அவரோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவரோட அந்த பதவியை கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ இந்த சூசன் சன்ஸ் வந்து அவரோட பதவிக்கு ஆசைப்பட்டு அவங்க கூட வந்து வளர்ந்து வந்து போர் பண்ணிட்டாங்கன்னா அவரால் ஜெயிக்க முடியாது. அதனால் வந்து இவங்க சின்ன வயலாக இருக்கிறப்பயே அவங்கள கொண்டுடலாம் அப்படின்னு, அதனால் வந்து போர் எடுக்கிற மாதிரி. ஹீரோ வந்து இதெல்லாம் ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஹீரோட தம்பியோட சுப்ரீம் போன ஹீரோ உடச்சிட்டானா ஹீரோட தம்பி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், அவனுக்கு வந்து பவர் இருக்காது அப்படின்னு வெளியில் இருக்கவங்க தெரிஞ்சிடும். அதனால் வந்து ஹீரோ ஒன்றும் பண்ண மாட்டான். ஹீரோ வந்து அந்த போனை எடுத்துகிட்டு ஓடிடுற மாதிரி துரோகி மாதிரி காட்டிக்குவான். அதனால் வந்து மற்றவங்களாம் என்ன நினச்சிட்டுவாங்கன்னா, இங்கே 2 பேரும் காணா போயிட்டாங்க, இனிமேல் இங்கே வார் நடக்கிறதுக்கு ரீசன் இருக்காது, அதனால இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியலன்னா அதை பாருங்கள், புரிஞ்சு ப்ரோன்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம், பாய்.